நம்முடைய கடலூர் சிப்காட்டில் ஒரு தனியார் கம்பெனியில் கேஸ் லீக்கேஜ் ஆனதால் இந்த குடிகாடு கிராமத்தில் கிட்டத்தட்ட 89 நபர்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் சிதம்பரத்திலும் கடலூரிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்போது நல்ல உடல்நிலை திருப்திகரமாக நல்ல முன்னேற்றம் இல்லை. ஆக இந்த நிறுவனம் அந்த நிறுவனத்தை தொடர்ச்சியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு இது போன்ற விதிமீறல்கள் இருக்கிறதா, இது எந்த அடிப்படையில் இது போன்ற பாதிப்பு அடிக்கடி ஏற்படுகிறது என்று ஆய்வு செய்வதற்கு சென்னையிலிருந்து அந்த சேஃப்டி இண்டஸ்ட்ரி சேஃப்டி அவர்களும் அதேபோல் பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட் அவங்க சென்னையிலேருந்து நாளைக்கு வந்து ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். அதற்கு ஆய்வுக்கு பிறகு அந்த நிறுவனம் அதனுடைய நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்ச்சியாக இது கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்பட்ட ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஆக இதை தீவிரமாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல் சிப்காட் பகுதியில் இருக்கின்ற மற்ற தொழிற்சாலையிலும் இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொண்டு அதேபோல் இங்கே அந்த துறையை சார்ந்த அதிகாரிகள் நாளை தான் ஆய்வு செய்து அதனுடைய ரிப்போர்ட் அடிப்படையில் நடவடிக்கை தீவிரமாக இருக்கும். அதனால தான் இப்போ அந்த ஆய்வு தொடர் நடவடிக்கை எடுப்பது அதுக்கு நேராக சென்று இப்போ அதுக்கு அதை உரிய அதிகாரியிடம் கிடைக்க அவங்க மீது நடவடிக்கை எடுக்காத அதிகாரி மீதும் நடவடிக்கை பாயும். இதே தொழிற்சாலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு விபத்து ஏற்பட்டு 4 உயிரிழப்பு ஏற்பட்டது. அதே தொழிற்சாலையில் தான் இப்போவும் விபத்து ஏற்பட்டது. அதுதான் இப்போ அங்கே அந்த இண்டஸ்ட்ரி சேஃப்டியை அவங்களையும் நாளைய தினம் வர சொல்லி இது நேரடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். எல்லா தொழிற்சாலையும் நாளைய தான் இப்போ மாவட்ட ஆட்சியர் ஒரு தனி குழு அமைத்து அதன் மூலமாகவும் அதை ஆய்வு செய்வதற்கு தீவிரப்படுத்தப்படும். இவை விதி மீறல்கள் எந்த நிறுவனத்திலிருந்து இருந்தால் அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இது போன்ற மக்கள் தான் முக்கியம் என்ற அடிப்படையில் அரசு பணியாற்றுகிறது. அதே போன்ற இது போன்ற தொழிற்சாலைகள் இது போன்ற விதியை மீறுகின்ற தொழிற்சாலைகளின் நடவடிக்கை ஏற்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.